வணக்கம் நண்பர்களே. கட்டிட அனுமதிக்கு இனி கட்சி நிதி தர தேவையில்லை அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் வந்து ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்காரு. இது என்னடா கட்சி நிதிக்கு எதுக்கு நாங்கள் கட்டடம் கட்டுறதுக்கு நாங்கள் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். இப்படி ஒரு நிகழ்வு இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. வாங்க அது என்னங்கிறத முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம். நண்பர்களே, இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருடத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சென்னை மாதிரியான பெருநகரமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு நகரமாக இருந்தாலும் சரி, அங்கே ஏதாவது வந்து ஒரு கட்டிடம் நம்ம கட்டணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அனுமதிக்கு வந்து எழுதி கொடுப்போம். அப்படி அனுமதி எழுதி கொடுக்கும்போது சதுர அடிக்கு இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து வசூல் பண்ணுவாங்க. இது வந்து கட்சி நிதி, அதாவது வந்து பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கட்சி நிதிக்காக நம்ம கொடுக்குறதா சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசில் வந்து ஒரு சதுர அடிக்கு 25 ரூபாய் வரைக்கும் வாங்கினதாக சொல்லப்படுது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திமுக அரசு வந்ததுக்கப்புறம் இதை வந்து அதிகமாக்கி 27 ரூபாய் வாங்கினதாகவும் சொல்லப்படுது. இனிமேல் வந்து யாராக இருந்தாலும் கட்டிட அனுமதி நீங்கள் வாங்குறதா இருந்தால் நீங்கள் எந்த ஒரு கட்சி நிதியும் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத வந்து இப்போ உத்தரவாக பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவு நகர ஊரமைப்பு இயக்கங்களுக்கு சேர்த்து வந்து அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. இது வந்து நடைமுறைக்கு வந்தது நிறைய பேருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான செலவுகள் வந்து அதிகமாக வந்து போகிறதுனால இந்த நிதி வந்து எந்த ஒரு இதுலையுமே இல்லாமல் நேரடியாக வந்து கட்சி நிதியாக போயிடுது. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து எவ்வளவு நிதிகள் போயிருக்கும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு வந்து எத்தனை பில்டிங்களுக்கு வந்து புதுசாக நாங்கள் கட்டுறதுக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கிறாங்க. அப்படி விண்ணப்பிக்கும் போது அதில் எவ்வளோ அமௌண்ட்டுகள் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டுகள் புறாமே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அழகாக வந்து ஒரு கட்சிக்கு வந்து நிதியாக போயிடுறது அப்படிங்கிறத இப்போ வரைக்குமே நிறையா பேர் வந்து தெரியாமலே இருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு தெரியாது, இப்போ தான் தெரியும் அப்படின்னா மறந்துடாமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். சார் நண்பர்களே, இந்த மாதிரி இன்னும் பல நிகழ்வுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான திட்டங்களும் புதுமையான தகவல்களும் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஆட்சியில் வந்து இன்னும் என்னென்ன புதுமையான திட்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பேச போகிறோம். அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சார் நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.